டாக்டர் இருக்காங்க சார். வாங்க டாக்டர். ஹாய் டாக்டர். சார். ஏசிபி அர்ஜுன். யா. சஸ்பெக்ட் கஸ்டடியில் இருக்காரு, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லணும். ஓகே சார். ஓகே. ஆ சரி, போலாமா? இங்கே டாக்டர் வாங்க. குடிங்க குடிங்க, ஆறிடும். டாக்டர் இவன் தான். உன் பேர் என்னப்பா? பயப்படாத, கொஞ்சம் அமைதியாரு. அப்படியே நான் கேட்கறதுக்கு உன்னால சொல்ல முடிஞ்சா சொல்லு, ஓகேவா? என்னப்பா? இரு இரு, ஒண்ணுல பயப்படாத. நீ ஒண்ணும் பயப்படாத, இருப்பா. ரிலாக்ஸ், பயப்படாத, ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ். இவன் இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ சார். செக்அப் முடிஞ்சதா? பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காரு. கண்டினியூஸா நம்ம இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம்னா அவருடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்தரா வேணா விசாரணை வச்சுக்கலாம். சரி, நீங்கள் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சுங்க. ஓகே, பார்க்கலாம். ஷூர் சார். மாசானி சார். சார் கூட கான்டாக்ட். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க டாக்டர். ரிலாக்ஸ். சார், ஏசிபி வெற்றிமாறன் சார். மேடம், அவர் கேபின்ல தான் இருக்காரு. ஓகே. ஓகே. வெற்றி, ஏய், நீ என்ன பண்ற இந்த நேரத்துல? ரொம்ப லேட் ஆச்சு. அததான் நானும் கேக்குறேன். எவ்வளவு டைம் ஆச்சு? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம்ல? அது இல்லாம அதுங்க இறந்து போனது கமிஷனரோட பொண்ணு. கமிஷனரோட பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிக்கல நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நீங்க தேடிட்டே தானே இருக்கீங்க. அதுக்குன்னு நேரத்துக்கு சாப்பிடலன்னா உங்க ஹெல்த் என்ன ஆகும்? அக்யூஸ்டா பக்கத்தில் நெருங்கியாச்சு. இந்த தர்ஷனை வேற டாக்டர் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் கேஸ் இவ்வளோ டிலே ஆகுது. இந்த கேஸை முடிகிற வரைக்கும் 2-3 நாளைக்கு இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். சரி சரி, எப்படியும் நீங்க சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் சாப்பாடு கொண்டு வந்தேன். கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க. உனக்கு எதுக்கு இவ்வளோ சிரமம்? ஸ்டேஷனில் சொன்னால் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சார் என்னங்க சார் இட்லி சூடா இருக்கு, ஆஹா. சாப்பிடுங்க. மாசானி, சார் ஒரு துப்பாக்கிக்கு தோட்டா எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி முக்கியம் தட்டில் சூடான இட்லி. தேங்க்யூ. என்னடா மொக்க போகிறேன்னு நினைக்காத. தலைவலிக்குது, நிறைய யோசிக்கிறதுனால மொக்க நிறையா வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன. ஓகே சார், சாப்பிடுங்க சார். சார் ம், என்ன சார் யோசிக்கிறீங்க? அவ்வளோ ஓப்பனாவா தெரியுது? ஆமாம் சார். இல்லை, இந்த கேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ரொம்ப இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. தர்ஷனை விசாரிச்சிருந்தா நேரத்துக்கு க்ளூ கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருந்திருக்கும். அது என்னமோ ட்ரீட்மெண்ட்டு, சைக்கோ தெரப்பி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விசாரிக்க முடியும்னு சொல்லி என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க.
உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டனும். சார் எனக்கு ஒன்று தோணுது. நம்ம இந்த கேஸில் ஒருத்தரை இன்னும் தீவிரமாக விசாரிச்சோன்னா இந்த கேஸ்க்கான க்ளூ ஏதாவது சின்னதாக ஏதாவது கிடைக்குமோன்னு தோணுது சார். எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகம் இருக்குது. விசாரிக்கணும். விசாரித்தா நீ சொல்கிற மாதிரி ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விசாரிக்கலாம், பார்ப்போம். அப்படியா சார்? யார் சார்? ஐ நான் சொல்லி சார் அதை தான் சார் நானும் நினச்சேன். நீ சொல்லிட்டேன்னா அப்படி நடக்கூடாது. ஒன்று பண்ணலாம், நான் உனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். நீ அது யாருன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பு. கேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ல. சார் என்ன சார் இது ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்குது. நீ அப்படியே நினைக்கிற? ஆமாம் சார். ஒரு கேஸை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்மளே அறியாமல் நம்ம மேனிப்புலேட் ஆயிடுவோம் தெரியுமா? நான் ஒரு விஷயம் சொல்லி அது தப்பாக கூட இருக்கலாம்ல. புரியலல்ல? இப்போ நான் ஏதாவது ஒரு பேர் சொல்லி ஒருவேளை இந்த பேராக தான் இருக்குமோ அதே பேர் நீயும் மேனிப்புலேட் ஆகி சொல்லிட்டேன்னா தப்பாயிரும்ல. ஸோ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிச்சு பார்க்கணும்ல. லெட்ஸ் ட்ரை. எடி 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 டைம் ஆகுது. ரெடியா? ஆ ரெடி சார். சார் எப்படி சார் உங்களுக்கும் அதே பர்சன் மேலே எப்படி சார் என்ன விடு. சந்தேகம்? உனக்கு எப்படி அவங்க மேலே சந்தேகம் வந்துச்சு? எனக்கு சார் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஏதோ உள்ளுணர்வு தோணிட்டே இருந்துச்சு சார். இன்ஸ்டிங்க்டா? ஆமாம் சார். சார் அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்க மாட்டியா? சாரி சார், சொல்லுங்கள் சார். ஆல் ரைட். அன்னைக்கு அந்த பொண்ணு கீழே விழுகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் அதை ஷோராக சொல்லிட முடியாது. எப்பயுமே ஒருத்தவங்க எதையாவது மறைக்கணும்னு நினைக்கும் போது தான் நிறையா எமோட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அ ஹஞ்ச். யாருக்கு தெரியும், எனக்கும் ஏதாவது இன்ஸ்டிங்க்ட் வந்துருச்சோ நம்ம. சார் மீராவை எப்படி சார் விசாரிக்கிறது? வழக்கம் போல் அவளை டார்ச்சர் பண்ணி விசாரிக்க முடியாது. கமிஷனை விட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்லையா? என் ஸ்டைலில் விசாரிக்கும். நான் சொல்கிறேன், நீ முதல்ல சாப்பிடு, லேட் ஆகுது. ம் ஆ சார். தண்ணி எங்க? சரி மாசானி, சார் டைம் ஆகுது. நீ ஒன்று பண்ணு. நீ போகிற வழியில் இறங்கிக்க, நான் அங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு போய்க்கிறேன். சார் அதெல்லாம் எதுக்கு சார்? என் வீடு இங்கேருந்து பக்கம் தான், 2 தெரு தள்ளி தான் இருக்கு. நான் போய்க்கிறேன் சார். தெரியும், ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீ தனியாக போய் நல்லதில்லை. சார் என்னை யார் சார் எதுவும் பண்ணிட்டு போகிறான்? யாராவது ஏதாவது பக்கத்தில் வந்து அடித்து துவம்சம் பண்ணிட மாட்டேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். யாராவது கிட்ட வந்து நீ அடித்து துவம்சம் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கேயும் சட்டம் தன் கடமையை செய்யணும். நாங்கள் தான் வந்து நிற்கணும். இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு அது ஒரு டென்ஷனா? ஏர் போகிற வழியில் இறங்கிக்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க. நான் மீரா பேசுறேன், தியாவோட ஃப்ரெண்டு. மீரா சொல்லுங்க. சார் கமிஷனர் அங்கிளை காணோம். அவர் வீடு ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே இல்ல. ஃபோன் கூட வீட்ல வச்சுட்டு போயிட்டாரு. அவர் எங்க போனாருன்னே தெரியல சார். கொஞ்சம் உடனே அவரை தேட சொல்லுங்க சார். என்ன சொல்றீங்க? எல்லா பக்கம் தேடி பார்த்தீங்களா? ஃபுல்லா தேடி பார்த்துட்டு தான் சார் நான் சொல்றேன். அவர் எங்கேயுமே இல்ல. நைட்டு ஃபுல்லா அவர் தூங்காம குடிச்சிட்டே இருந்தாரு. நான் கூட சொன்னேன், அங்கிள் இவ்வளவு வேண்டாம், குடிக்காதீங்க, தூங்குங்கன்னு. கேட்கவே இல்ல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆகி நான் போய் தூங்கிட்டேன் சார். காலையில எழுந்து நான் பாக்குறேன், அங்கிளை எங்குமே காணோம். எனக்கு ஒரே பயமா இருக்கு சார். அவர் ஏதாவது தப்பா? இல்ல அப்படி எதுவும் நடந்திருக்காது. நான் சர்ச் பண்றேன். அதுக்குள்ள நீங்க இந்த டெரஸ் பேக் யார்டுன்னு ஒரு வாட்டி தேடி பாத்துருங்க. அண்ட் ஸ்ட்ரீட்ல யாராவது அவரை பார்த்தாங்களான்னு கேட்டு பாருங்க. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், நான் ஏதாவது நான் கால் பண்றேன். என்ன வெற்றி, இவ்வளோ ஏர்லியா எங்க போறீங்க? உங்களுக்காக தான் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கமிஷனருக்கு ஆளுந்து காணாமா. தியோட ஃப்ரெண்ட் மீரா இப்போ தான் கால் பண்ணாங்க.
என்ன சொல்றீங்க? ஒருவேளை தியா இறந்து போனதுனால ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்திருப்பாரோ? அப்படியே யோசிக்காத, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. நான் போய் அவர் தேடுறேன். கிளம்புறேன், பாய். ஒரு நிமிஷம், நானும் உங்க கூட வரேன். ம். அர்ஜுன், சொல்லுவாங்க. தியோட ஃப்ரெண்ட் மீரா எனக்கு கால் பண்ணாங்க. கமிஷன் காலேருந்து காணாமா. கொஞ்சம் நீ அவர் யூஷுவல் ஸ்பாட்டு, பார்க்கு, கெஃபே இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் தேடி பாரு. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, வா கிளம்பலாம். ம். வா. ஹாய் சார், கமிஷனர் இங்கே வந்தாரா? ஐ டோன்ட் நோ சார். ஓகே. ஹலோ. ஹலோ சார், என்ன சார் ஆச்சு? அங்கிளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு பயமா இல்லை, இருக்கு சார். தேடிட்டே இருக்கோம். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறோம். ம். அர்ஜுன், சொல்லுவாங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை, ட்ரைங் ஃபார் இட். உனக்கு எதாவது கிடைச்சதா? அவர் ரெகுலராக வர கேஃபேல தான் இருக்கேன், இங்கேயும் இல்லை. ஓகே, சரி, நீ வேற பக்கம் தேடிப்பாரு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லு. சரி, ஓகே ஓகே. எனக்கு ஒரு இடம் ஞாபகத்துக்கு வருது, அங்கே பார்க்கலாம். என்ன? வா சொல்கிறேன். சார், சார் எந்திரிங்க சார். சார், வேணாம் சார். இப்படி நீங்க அழுகிறத பார்க்குறப்போ தியாவோட ஆத்மா கூட சாந்தி அடையாது சார். நம்ம பலவீனம் ஆகக்கூடாது சார். நீங்க மீண்டு வரணும் சார். தியாவை கொண்டவன நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் சார். யாரு மரன்? யாரு? ஆமா சார், அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, விசாரிச்சுட்டு இருக்கோம். டாக்டர் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா அவனா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் இப்படி இருக்காதீங்க சார். நீங்கள் திரும்ப வரணும். வாங்க சார், வாங்க போலாம், வாங்க. பார்த்து வாங்க. வாங்க சார். வாங்க சார்.
பை மீரா. ம். அங்கிள் என்னாச்சு? எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைம்மா. சார் தேங்க்ஸ். எஸ் சார். மீரா, சார் இன்னும் தியா லேப்லேருந்து மீண்டு வரல. ம். அவர் நார்மலாகிற வரைக்கும் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்குங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஆ வந்துட்டு போனது அறிவழகன் தானே? எதுக்கு வந்தாரு? அது ஒன்றும் இல்லை சார். தியாவோட கேஸ் எந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு விசாரிச்சுட்டு போனார் சார். வேற ஒன்றும் இல்லை. அங்கிளுக்கு ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன். நான் போய் அங்கிளை பார்க்குறேன். என்னாச்சு? இவ ஏதோ மறைக்கிறா. ஹலோ, சொல்லுங்க மாறன். அறிவழகன், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமிஷனர் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்களா? அதுவா, இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ஸிங் பேக் வந்திருந்தது. யாரோ மெட்ரோ ட்ரெயினில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ உள்ள ஒரு வேலட் அண்ட் லேப்டாப் இருந்துச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது வேலட்டில் தியாவோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதனால நானே அதை விசாரித்து பார்த்ததில் அது நம்ம தியாவோட ஃப்ரெண்டு மீரா இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்டுன்னு தெரிய வந்துச்சு. நான் மீராக்கு கால் பண்ணேன். அவங்க கமிஷனர் வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் அவங்கள நேரில் பார்த்து பேக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்னாச்சு மாறன்? எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. I'll call you back. சரிங்க மாறன். ஓகே ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு வெற்றி? அறிவழன் இருந்து மீரா ஒரு பேக் வாங்கியிருக்கா. அது ஏன் நம்மள்கிட்ட சொல்லாமல் மறைக்கணும்? அர்ஜுன், தியோட ஃப்ரெண்ட் மீரா இருக்கால, அவள் வீட்டை கொஞ்சம் சர்ச் பண்ண முடியுமா? எனக்கு என்னமோ அவள் நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுது. சேம், நானும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டேன். நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன். ஓகே ஓகே.